வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாக இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் என்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1994 கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயக்ராம்ஸ் கரெக்ட்லி ரெப்ரசன்ட்ஸ் த கேஸ் கவுண்டர்ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்? ஓகேவா? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4மே டயக்ராம் தான். ஸோ பேசிக் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸோட டிஃப்ரெண்ட் டயக்ராம்ஸ் வந்து தெரிஞ்சதுனாலே இந்த கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர்ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ கவுண்டர்ஃப்ளோ அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற டயக்ராம் வச்சு பேசிக்கலாக பார்த்தீங்கனாலே தெரியும், ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இது டீட்டெயில்டாக பார்க்கலாம் சொல்யூஷனில். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கவுண்டர் ஃப்ளோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட், இது ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட். அண்ட் கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட் இருக்கிற அந்த டைரெக்ஷனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் வந்துடும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட்டு கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி பாயிண்ட்டு ஒரே டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்லர் ஆர் எவாப்ரேட்டர். ஸோ இந்த பாய்லரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு ஃப்ளூயிடோட அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மியாகிட்டே இருக்கும். சிமிலர்லி கண்டென்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலாக கண்டென்சருக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டர்பைன். ஸோ டர்பைன்லேருந்து வர ஸ்டீம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட். ஸோ அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் வந்துட்டு அப்படியே கண்டென்சர் விட்டு வெளியில் போயிடும். ஸோ அப்போது இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டென்சரோட இன்லெட்டில் வர அந்த கோல்டு வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டீமில் உள்ள லேட்டன்ட் ஹீட்டை மட்டும் எடுத்துகிட்டு ஹாட்டாக வெளியில் போயிடும். ஸோ அதனால் கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், இங்கே இன்லெட்டு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட்டு. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது வந்து கவுண்டர் ஃப்ளோ, கிளியர்லி ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். இதுவும் அதே 1994 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் சம்மந்தமாகவே உங்களுக்கு 2 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் மட்டும் நம்ம இதில் கவர் பண்ண போகிறதில்ல. ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் அலாங் வித் லிட்டில் பிட் ஆஃப் பாய்லிங் அண்ட் கண்டென்சேஷன் ரெண்டையும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ண போகிறோம். லிஸ்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ், NTU அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். சி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அடிட்டிவ். அண்ட் டி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சர்ஃபேஸ். லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்குபரேட்டிவ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சைஸ். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொலாங்ஸ் த ட்ராப் வைஸ் கண்டென்சேஷன். அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுலிங் ஃபேக்டர். ஸோ இப்போது நம்ம லிஸ்ட் 1ல் கொடுத்துருக்கிறது லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பண்ணி நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து கிவன் கோட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இதான் கொடுத்துருக்க கோட்ஸ். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா A3 B2 C5 D4. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து NTU. ஸோ அதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் UA/C மினிமம். C அப்படிங்கிற டேர்ம் வந்து தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ C மினிமம் அப்படின்னா மினிமம் தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு அர்த்தம். அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பற்றி சொல்லும். சைஸ் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட சைஸ் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை மெஷர் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க மெஷர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சைஸ் அப்படிங்கிறது. ஓகே.
நெக்ஸ்ட் அதே மாதிரி பீரியாடிக் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறது ரீஜெனரேட்டிவ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக ஆட் பண்ணுறது மூலமாக we can prolong the drop wise condensation instead of film wise condensation. கண்டென்சேஷனில் 2 டைப் இருக்குது, film wise and drop wise. அதில் ட்ராப் வைஸை வந்து நம்ம வந்து ப்ரொலாங் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷனும் கரெக்டாக நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிஷன் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ஃபவுலிங் ஃபேக்டர். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ப்ரோனாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் ஸ்கேல் டெபாசிஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த ஸ்கேல் டெபாசிஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுலிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ ஹீட்டை சரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விடாமல் தடுக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அ ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் baffles are provided on the shell side too. ஸோ இந்த கொஷினும் அதே இயர் 1994 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவுட் ஆஃப் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஒன் இஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஷெல் சைட் ஃப்ளூயிட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட்ஸ் ஃபார் டியூப்ஸ். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரிவென்ட்ஸ் த ஃபவுலிங் ஆஃப் டியூப்ஸ். ஸோ கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இன் அ ஷெல் அண்ட் டியூப் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் baffles ஆர் ப்ரொவைடட் ஆன் த ஷெல் சைட். baffles வந்து ஷெல் சைடில் தான் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறதே கொஷினாக கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆக்சுவலாக baffles எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா baffle வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் கொடுக்கும் டியூபுக்கு. ஸோ இது ஒரு மெயின் விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டு கிரியேட் டர்புலன்ஸ் இன் த ஷெல் சைட். ஸோ ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க ஷெல் சைடில் தான் baffles ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா டர்புலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ டேரக்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ baffles வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிடோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டர்புலன்ஸ் க்ரியேட் பண்ணி இது 2 இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுக்கறதுக்காக டியூபுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறது டு அலாங் இட்ஸ் லென்த் வெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக baffles யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் இம்ப்ரூவ்ஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் த டியூப்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 25 இயர்ஸ் கேட் அண்ட் ESC கொஷின் பேப்பர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முக்கால்வாசி இந்த கொஷினே தான் இருக்கும். உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க கேட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ESC பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக கேட்குற ஒரு கொஷின் தான். ஸோ இன் அ counterflow heat exchanger cold fluid enters at 30 degrees Celsius. ஸோ ஜென்ரலாக THE அப்படிங்கிற சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட், ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட். அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட், கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேபிட்டல் T1 கேபிட்டல் T2 வந்து ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் அண்ட் ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட்னு வச்சுட்டு ஸ்மால் T1 வந்து கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் அண்ட் ஸ்மால் T2 வந்து கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு சம் போடலாம். ஸோ சிம்பிள் நோட்டேஷன்ஸ் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். Cold fluid enters at 30 degrees Celsius, so a small T1, and leaves at 50 degree, so small T2. Whereas hot fluid enters at 150 degrees Celsius, capital T1, and leaves at 130 degrees Celsius, capital T2. The mean temperature difference for this case is, so அவங்க mean temperature difference கேட்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் LMTD, லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாகரிதமிக் மேனரில் நடக்குங்கிறத டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ LMTD தான் அவங்க வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மினேட் முடியாது. ஆப்ஷன் பி 20 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 80 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்ட் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா முதல்ல வந்து டயக்ராம் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கவுண்டர்ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட டயக்ராம் போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட், ஸோ அது 150 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. இது ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட் கேபிட்டல் T2. கவுண்டர் ஃப்ளோனா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் விச் இஸ் 30 டிகிரி. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் அண்ட் விச் இஸ் 50 டிகிரி. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடாக இருக்கிற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், அதை θ1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 150 டிகிரி, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 50 டிகிரி. ஸோ 150 டிகிரி மைனஸ் 50 டிகிரி, ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் வருது. அதே மாதிரி இன்னொரு சைடில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்கிறோம், விச் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் θ2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 130 டிகிரி செல்சியஸ் அண்ட் கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி. ஸோ 130 டிகிரி மைனஸ் 30 டிகிரி, ஸோ அது ஒரு 100 டிகிரி. ஓகே, இப்போ தீட்டா LMTD அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபார்முலா தான் எல்லா விதமான ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும். θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln θ1 டிவைடட் பை θ2. ஸோ இப்போ உங்களுக்கு θ1 100, θ2 100. ஸோ அப்போது 100 மைனஸ் 100 போட்டிங்க அப்படின்னா நியூமரேட்டர் பார்ட் 0 ஆயிரும். டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 100 by 100 கேன்சல் அவுட் ஆச்சுன்னா 1 வரும். ln 1ஓட ஆன்சர் 0. ஸோ 0/0 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டிட்டர்மினன்ட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த LMTD வந்து இப்போ என்னவா மாறிடும்னா AMTDயாக மாறிடும். அதாவது அரித்மெட்டிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும், விச் இஸ் θ1 + θ2/2. பட் நமக்கு தெரியும் θ1 θ2 ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ரெண்டில் எது வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2θ1/2 அப்படின்னா θ1னே சொல்லிடலாம். θ1 நமக்கு தெரியும், விச் இஸ் 100 டிகிரி. ஸோ அப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம LMTDன்னு சொன்னாலும் ஒன்று தான், AMTDன்னு சொன்னாலும் ஒன்று தான், விச் இஸ் சிம்ப்ளி எய்தர் θ1 ஆர் θ2. ஓகேவா? ஸோ இந்த டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்ட் கவுண்டர்ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ்ட் கவுண்டர்ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 100 டிகிரி தான். ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், விச் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இதே கொஷினே நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 95ல் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு 4 கொஷின் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சம்மந்தமாக ஒரே வருஷமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு கொஷின், எ கவுண்டர் ஃப்ளோ ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் யூஸ்டு டு ஹீட் வாட்டர் வித் ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஸோ வாட்டரை வந்து ஹீட் பண்ணுறாங்க, அப்போ வாட்டர் தான் கோல்டு ஃப்ளூயிட். அண்ட் எதை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட், விச் இஸ் நத்திங் பட் ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 2 ஃப்ளூயிட், ஒன்று வாட்டர் இன்னொன்று கேஸ். வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 4180 ஜூல்ஸ் பர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ். அண்ட் அதோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எம் டாட் அப்படிங்கிறத மாஸ் ஃப்ளோ ரேட்டுன்னு டினோட் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் வந்து நான் ஹீட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அப்போ நான் இந்த 2 kg/s அந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டை வந்து எம் டாட் சின்னு சொல்கிறேன், விச் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். அண்ட் இதை வந்து CPCன்னு சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். சிமிலர்லி எக்ஸாஸ்ட் கேஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் CPH அப்படின்னு எடுக்கிறேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். அண்ட் ஃப்ளோஸ் அட் த ரேட் ஆஃப்னு அந்த ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 32.2 m² கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து 200 Watts/m² டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் U, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். அண்ட் ஏரியா வந்து A. அண்ட் வாட் இஸ் த NTU, நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம கொஷின் பார்த்தோம், மேட்ச் த ஃபாலோயிங்கில். நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட் ஃபார் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க உங்களுக்கு கொஷினாக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா 1.2, ஆப்ஷன் பி 2.4, ஆப்ஷன் சி 4.5 அண்ட் ஆப்ஷன் டி 8.6. ஓகே, ஸோ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் NTU irrespective ஆஃப் எனி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அதோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், UA/C மினிமம். இதில் யூங்கிறது ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா அதுவும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த C வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த C அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெர்மல் கெப்பாசிட்டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் போடுறோம். ஸோ நம்மக்கிட்ட 2 ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிடை வச்சு மல்டிப்ளை பண்ணியும் தெர்மல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம். அண்ட் தென் கோல்டு ஃப்ளூயிடோட ஃப்ளோ ரேட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டை மல்டிப்ளை பண்ணியும் ஒரு தெர்மல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம். பட் இந்த தெர்மல் கெப்பாசிட்டிக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ அப்போது எதுக்கு மினிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும். ஏன்னா தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி. ஹாட் ஃப்ளூயிட் கோல்டு ஃப்ளூயிடை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ அதால் ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல டேரெக்டாக ஹாட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டையும் ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணோனாலே போதும்.
நமக்கு கண்டிப்பாக அந்த வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கும். வேறஸ் நீங்கள் இன்னொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோடது அது இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அது வந்து சி மேக்ஸ் கேட்டகரியில் வரும். பட் நமக்கு என்டியூ கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி மினிமம் தான் தேவை, தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இப்போ தெர்மல் கெப்பாசிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட்னு போட்டு. ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1.19 வருது. ஸோ கேட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, கால்குலேட்டர் கொடுப்பாங்க. பட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டெசிமல் எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கேன்சல் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்ராக்சிமேட் ஆன்சர்ஸ் மோர் தேன் எனஃப். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 1 something வந்து ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாது தான். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பண்ணி